உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கும் என்று சொல்லும்போது உடன்பாடு கையெழுத்தாகிவிட்டது என்று அமைச்சர் மத நம்பிக்கை உள்ளவர்கள் அதற்கு காரணம் என்ன என்று சொல்வார்கள் என்று தெரியுமா? பகுத்தறிவுவாதர்கள் நண்பர் சுப்பராயன் போன்ற பகுத்தறிவாளர்கள் ஒரு காரணம் சொல்வார்கள். ஆனால் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், 5 ஆண்டுகளிலே 4000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறேன், ஆகவே தான் இந்த உடன்பாடு ஆகியிருக்கிறதுன்னு சொல்வார். பகுத்தறிவுவாதிகளுக்கும் மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை, நம்பிக்கையை அளிக்கிறது. கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் தேர்தல் பணிக்குழு செயலாளருடைய கடமை எளிதாகிவிட்டது. அவருடைய சுமையை உங்கள் கைதட்டினால் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கூறி, இன்று இன்னொரு செய்தி பீகார்லேருந்து வந்திருக்கு. சில மாதங்களுக்கு முன்னால் பீகாரிலே சட்டமன்ற தேர்தல் நடந்தது. காங்கிரஸ் கட்சியும் ஆர்ஜேடி என்ற கட்சியும் ஒரு கூட்டணி, ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாதளமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கூட்டணி. அதில் மாற்று கூட்டணி வெற்றி பெற்றது. அது மக்கள் முடிவென்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவர்களை ஒரு மூத்த தலைவர், சோஷலிச இயக்கத்திலே வளர்ந்தவர், அவரை முதலமைச்சராக ஆக்கினார்கள். சில மாதங்களுக்கு கழித்து என்ன ஆகிவிட்டது? இன்று செய்தி வந்திருக்கிறது, நிதிஷ்குமார் அவர்கள் ராஜினாமா செய்கிறார், பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் சொன்னது அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளே நிரூபணமாகிவிட்டார். பாரதிய ஜனதா கட்சி தொட்ட எதுவும் பஸ்பமாகிவிடும். பாரதிய ஜனதா கட்சி நல்ல வேளையாக அதிமுகவை தொட்டிருக்கிறது. அதிமுக 5 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமா என்று எனக்கு தெரியாது. அவர்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார்கள், நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை தொட்டு விட்டது, இருக்குமா இருக்காதா என்று எனக்கு தெரியாது. எதற்காக சொல்கிறேன் என்றால், ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது. பாரதிய ஜனதா கட்சி நுழைந்த நாடும் உருப்படாது. அதற்காக மிகுந்த தெளிவாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். நானும் தெளிவாக இருக்கிறேன். வடநாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது, விரிந்திருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தயவு செய்து தென்னாட்டுக்குள்ள, குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி நுழைந்து விடக்கூடாது என்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது என்றதெல்லாம் பத்திரிகையில் பார்ப்பீங்க. எந்தெந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கணும். இப்ப புதிய சட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நம்முடைய பிரதமர் அவர்கள்
இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றார். இஸ்ரேல் நாட்டுக்கு சென்று பிப்ரவரி 26ஆம் தேதி இஸ்ரேல் நாடாளுமன்றத்திலே உரையாற்றினார். உரையாற்றியதற்காக அவருக்கு இஸ்ரேலுடைய உயர்ந்த கௌரவம் ஒரு மெடலை, ஒரு பதக்கத்தை அளித்தார்கள். கழுத்தில் தொங்க போட்டாங்க. எல்லா நாடுகளுக்கும், சின்ன சின்ன நாடுகளுக்கு கூட பிரதம மந்திரி போகிறார் என்றால் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் எதற்கு போகிறார், எதோடு வருகிறார் என்றால் இந்த பதக்கத்தை கழுத்தில் போட்டுக்கிறதுக்காக போறாரு போல இருக்கு. பதக்கத்தோடு வெளியில் வர்றாரு போல இருக்கு. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார்? 1219 பேர் ஹமாஸ் தாக்குதலில் அக்டோபர் மாதம் இறந்தார்கள். அதற்காக என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது வரைக்கும் சரி. அதற்கு பிறகு நடந்ததை மறந்துட்டாரே. இஸ்ரேல் எதிர்த்தாக்குதல் 1219 பேர் இஸ்ரேல் மக்கள் இறந்தார்கள் என்பதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஆனால் அதற்கு எதிர்த்தாக்குதல் இஸ்ரேல் நடத்திய போது காசாவில் 70,000 பேர் இறந்தார்கள், 70,000 பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு ஒரு வார்த்தை அனுதாபம் சொல்லவில்லை. அதற்கு ஒரு வார்த்தை அனுதாபம் சொல்லவில்லை. மாறாக என்ன சொன்னார் என்றால், நாங்கள் உறுதியோடு, முழு நம்பிக்கையோடு இன்றும் என்றும் இஸ்ரேல் பக்கம் இருப்போம் என்று சொன்னார். அதனுடைய விளைவை பார். 3 நாட்கள் கழித்து இஸ்ரேல் தூண்டி அமெரிக்காவும் இணைந்து கொண்டு ஈரான் நாட்டின் மீது ஒரு கடுமையான போரை தொடங்கி ஒரே நாளில், முதல் நாளிலேயே ஈரான் நாட்டினுடைய அனைத்து தலைவர்களையும் அழித்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை கடத்தி கொண்டு போய் அமெரிக்கா சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இதுதான் ஐநா சபையினுடைய சட்டமா? இதுதான் உலக சட்டங்கள் உடன்பட்டதா? இதுபோன்று ஒரு தலைப்பட்சமாக அமெரிக்கா நடந்து கொள்வதில்லை. ஒரு தலைப்பட்சமாக அமெரிக்கா நடந்து கொள்கிறது, இஸ்ரேல் துணை செய்கிறது. இதுவரை, இன்று வரை ஒரு கண்டனம் கூட இந்திய அரசு தெரிவிக்கவில்லை. அப்ப நாளைக்கு எந்த நாட்டின் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் படையெடுத்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, பிரதம மந்திரியை கைது செய்யலாமா? கடத்தி கொண்டு செல்லலாமா? அல்லது வானத்தில் ஏவுகணைகளை வீசி கொல்லலாமா? இதுதான் உலக நியதி, உலக விதி, உலக அரசியல் என்றால் எந்த நாடு பத்திரமாக இருக்கிறது? ஒரு காலத்தில் உலகத்தில் எந்த போர் நடந்தாலும், போர் மூடும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஜவஹர்லால் நேருவை கூப்பிடுவார்கள், இந்தியாவை அழைப்பார்கள், இந்தியா மத்தியஸ்தம் செய்யும், இந்தியா நடுநிலையாக இருந்து 2 நாடுகளுக்கும் இடையே பேசி போரை நிறுத்தும். அதை போலத்தான் கொரியாவில் நடந்தது, பல நாடுகளில் நடந்தது. போரை தடுப்பது தான் உலக தர்மம்.
போரை மூட்டுவது, போரை தூண்டுவது உலக தர்மம் அல்ல. போரினால் எந்த பிரச்சனையும், எந்த மனித பிரச்சனையும் தீர்க்கப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. இப்ப ரஷ்யா யுக்ரைன் ஒரு போர் நடக்கிறது. அப்ப போய் பிரதமர் சொல்கிறார், இந்த யுகம் என்பது போருக்கான யுகம் அல்ல. அதையும் சொல்லல. இன்னைக்கு இஸ்ரேல் காசாவில் 70,000 பேரை கொல்ல போது ஏன் சொல்லல? இப்ப இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் செய்த போது ஏன் சொல்லல? அதனால இந்தியா ஏறத்தாழ அமெரிக்காவுடைய அடிமையாகிவிட்டது. இதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். இந்தியா ஏறத்தாழ அமெரிக்காவுடைய அடிமையாகிவிட்டது. அமெரிக்க அதிபர் வைத்தது தான் சட்டம், அவர் தொடுத்தது தான் போர். அவர் கடத்தி கொண்டு சொன்னால் அது நியாயம். போரில் ஒரு நாட்டினுடைய தலைமையை முழுமையாக அழித்து விட்டால் அதுதான் நியாயம். இந்த நிலையில் போனால் எந்த நாடு இந்தியாவை மதிக்கும், எந்த நாடு இந்தியாவை நாடும், எந்த போரில் இந்தியா தலையிட்டு போரை நிறுத்த முடியும்? அவர்தான் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை வழி நடத்தி செல்கிறார். நாளை இந்தியாவுக்கும் இன்னொரு நாடுக்கும் போர் நடந்தால் யார் போரை நிறுத்த வருவார்கள்? 4 நாட்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது. ட்ரம்ப் நிறுத்துன்னு சொன்னார், நிறுத்திட்டான். ட்ரம்ப் துடுப்பதுதான் போர், ட்ரம்ப் நிறுத்த சொன்னா நிறுத்துவதுதான் போர் என்றால் எதற்காக இந்தியா சுதந்திர நாடாக இருக்க வேண்டும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு உடன்பாடு போட்டிருக்காங்க. இந்த உடன்பாடு போடக்கூடாது என்று உலகம் சொன்னது. ஏன்னா இந்த உடன்பாடை போடுவதற்கு, இந்த சுங்க வரியை விதிப்பதற்கு அமெரிக்க அதிபருக்கு அதிகாரம் கிடையாது, அமெரிக்க நாடாளுமன்றத்துக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்று வழக்கு தொடர்ந்தார்கள். அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு விசாரணையில் இருந்தது. இந்த நாளில் தீர்ப்பு வரும் என்று தெரிந்தது. தீர்ப்பு வரும் என்று தெரிந்த பிறகும் ஒரு நாளைக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் அவருடைய கூற்றின்படி சொல்கிறார், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு தொலைபேசியில் பேசி இன்றே உடன்பாட்டில் கையெழுத்திடணும், ஒரு அறிக்கை தர வேண்டும், கூட்டறிக்கை தர வேண்டும் என்று அவர் வற்புறுத்தியதன் காரணமாக கூட்டறிக்கை தந்தார்கள். அந்த கூட்டறிக்கையில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வர பொருள்களுக்கு 0 சுங்க வரி, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போற பொருள்களுக்கு சுங்க வரி 25லேருந்து 18 ஆயிடுச்சு. 25 இருக்கப்படாது, 18 ஆக்கியிருக்காங்க. நாம் அனுப்பும் பொருள்களுக்கு 18% சுங்க வரி, அவர்கள் அனுப்பும் பொருள்களுக்கு 0 சுங்க வரி. இது என்ன நியாயம்? அங்கிருந்து விவசாய பொருள்களை இறக்குமதி செய்ய போறோம், விளை பொருள்களை இறக்குமதி செய்ய போறோம், அதுக்கு 0 வரி. நம்ம நாட்டிலிருந்து ஜவுளி ஏற்பதி பண்ணா, தோல் பொருள்கள் ஏற்றுமதி பண்ணா, எதை ஏற்றுமதி பண்ணாலும் 18% சுங்க வரி. எஃகு இரும்பை ஏற்றுமதி செய்தால் 40% சுங்க வரி. காப்பரை ஏற்றுமதி செய்தால் 50% சுங்க வரி. இந்த சுங்க வரியை போடு, அமெரிக்கா போடும், நாம போட முடியாது.
நம்முடைய ஏற்றுமதியாளர்கள் தவிக்கிறாங்க. திருப்பூரில் போய் பாருங்க, அவங்க சுப்பராயனுக்கு தெரியும். திருப்பூரில் போய் பாருங்க, அத்தனை ஜவுளி ஏற்றுமதி ஆலைகளும் மூடி கிடக்கின்றன. அவர்கள் வேலை குறைப்பு, ஆட்குறைப்பு செய்கிறார்கள். ஏன்னா ஏற்றுமதி செய்ய முடியாது. அவர்கள் சுங்க வரி விதித்ததால் விலை கூடிவிடுது. விலை கூடிவிடுவதால் யாரும் வாங்குவது கிடையாது, வியாபாரிகள் வாங்குவது கிடையாது, இறக்குமதி செய்வது கிடையாது. அதை பற்றி பேசினா நாடாளுமன்றத்தில் பதில் சொல்வது கிடையாது. எதை கேட்டாலும் நாடாளுமன்றத்தில் பதில் சொல்வது கிடையாது. இந்த ரீதியில் நாட்டை நடத்தும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நுழைந்து விட்டால் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுங்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அரசுங்கிறார். இதில் எந்த அரசும் அமையாது, அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் அமையாது, அதிமுக அரசும் அமையாது. ஆனால் அவர்கள் பார்வையில் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. அதிமுக அரசு என்று கூட்டணியினுடைய தலைவராக கருதப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான கூட்டணி தலைவர் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. எந்த அரசுக்கு ஓட்டு போட போறீங்க? எந்த அரசுக்கு ஓட்டு போடுறது? பாரதிய ஜனதா கட்சி நுழைந்த நாடு, நுழைந்த அரசு உருப்படாது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 17 பிப்ரவரி அன்று தமிழ்நாடு நிதியமைச்சர் அவர்கள் இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தாக்கல் செய்தார். அதை நான் ஆழமாக படித்து பார்த்தேன். எவ்வளவு துரோகத்தை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது என்பதை அந்த உரையினுடைய சில பத்திகளை படித்தாலே தெரியும். அதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜிஎஸ்டி என்று ஒரு வரி இருக்கிறது. அதில் 3 வகை வரி: மத்திய ஜிஎஸ்டி, மாநில ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, இறக்குமதி பொருள்களுக்கு ஜிஎஸ்டி, அது ஐஜிஎஸ்டி என்று ஒரு வரி. அந்த வரியை மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய ஐஜிஎஸ்டி வரியில் 1709 கோடியை காரணமில்லாமல், அறிவிப்பில்லாமல் குறைத்திருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு அரசு கேட்டால் இது வரைக்கும் பதில் கிடையாது. 1709 கோடி ரூபாய் நமக்கு உரிய பங்கை, நமக்கு வரவேண்டிய பங்கை மத்திய அரசு குறைத்திருக்கிறது. இதில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி அமைச்சர், தமிழ்நாட்டிலிருந்து பிறந்து வளர்ந்து வந்ததாக சொல்கிறாரு. அவரும் பதில் சொல்வது கிடையாது, பிரதம மந்திரி அவர்களும் பதில் சொல்வது கிடையாது, மத்திய அரசே பதில் சொல்வது கிடையாது. நான் கேட்கிறேன், 1709 கோடியை ஏன் குறைத்தீர்கள்? அது வரைக்கும் பதில் கிடையாது.